Hello, hi friends. Today Sunday special. சண்டே எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி சமைக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் வந்து 1 கிலோ லெக் பீஸோட, புதினா, மல்லித்தழை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாகவே, தக்காளி, வெங்காயம் அண்டு இது வந்து பிரியாணி மசாலா நானே ரெடி பண்ணது, முடிய போகுது. லெமன். அப்புறம் நல்ல எண்ணெய் காஞ்சதும் பட்டை போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட்டு ஏலக்காய் போட்டோம்னா அது வெந்ததுக்கான அறிகுறி. அப்படியே அந்த முந்திரி, கிஸ்மிஸ் பழம் இப்படி பிசு பிசுன்னு வரும், அது மாதிரி வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் கூடவே கிராம்பு. நான் பார்த்திங்கன்னா மொட்டு உள்ளதை போடணும், மொட்டு இல்லாதனால 1-2 அதிகமாகவே போட்டிருக்கேன் கிராம்பு. அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் வந்து பாஸ்மதி ரைஸ்னாலே நம்ம எல்லாமே மசாலாஸ் அதிகமாக போட்டால் தான் அந்த ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட்டே கிடைக்கும். அப்புறம் நான் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை, ஏன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. வெங்காயம் போட்டால் லோ ஃப்ளேமில் வைக்கணும், மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேம் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோம்னா சீக்கிரம் கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது வந்து பாஸ்மதி ரைஸு 1 கிலோ 1.25 கிலோ பக்கம் எடுத்திருக்கேன். ஊற வச்சு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ ப்ரௌனாக, இந்த அளவுக்கு ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறம் புதினா போடணும். புதினா போட்டு மல்லித்தலையும் 2யும் சேர்த்தே போட்டுக்கணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதே மாதிரி ஒரு பக்குவமாக வறுக்கணும். இது நல்லா வறுத்து எடுத்துட்டு, இது வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு வறுத்தெடுத்துக்கணும். தக்காளி நல்லா வறுத்துட்டு பச்சை மிளகாய் நான் 3 போட்டிருக்கேன், காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் சேர்த்து 3 போட்டிருக்கேன். 1.25 கிலோ பக்கம் அரிசி எடுத்துருக்கணுமா. அது பாஸ்மதி ரைஸ்னால் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து எல்லாமே அதிகமாக மசாலாஸ் எல்லாம் போட்டால் தான் சாப்பாடு டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஆயிலையே ஃப்ரை பண்ணி விடணும். இந்த வெங்காயம் எல்லாம் பரப்பி விட்டுட்டு சென்ட்ரு குழியில் ஆயிலில் வரமிளகா தூள் போட்டோம்னா நல்லா கலர் கொடுக்கும். அப்படி போட்டு நான் கலர் விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது நல்லா அடி பிடிக்காத மாதிரி பக்குவமாக வறுத்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்து பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். தேவையான அளவு பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். நானே ரெடி பண்ணி வச்சிட்டேன் வீட்டில். இது ரெடி பண்ணி வச்சு 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. நான் ஏதோ ஒரு நாளைக்கு தான் பிரியாணி சமைப்போம், அதனால் அவ்வளோக்கு தீரவே இல்லை. அடுத்து நல்லா ஃப்ரை ஆனதும் சிக்கன், இது வந்து ஒரு மணி நேரம் தயிர் ஊற்றி உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். நல்லா கிளறி விடணும். பக்குவமாக மசாலாவெல்லாம் அந்த சிக்கனில் பிடிக்கிற மாதிரி சுத்தமாக நல்லா பரட்டி விடணும். பரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ் தண்ணி ஊற்றாமல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா பரட்டி மூடி வைக்கணும். அப்படி மூடி வச்சோம்னா அந்த உப்பு போட்டதுக்கும் சிக்கனில் ஆல்ரெடி தயிரெல்லாம் கலக்கி வச்சுருக்கு, நல்லா தண்ணி விடும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கனால சீக்கிரம் அடி பிடிக்கும். அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவேன். உப்பு போடுறேன். சிக்கனுக்கு அளவாக போட்டிருக்கேன். பிரியாணி அரிசியெல்லாம் போடுறப்போ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிக்கன் வேகிறப்போ சிக்கனுக்கு தகுந்த உப்பு இருந்தால் தான் சிக்கனில் உப்பு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போது அளவாக சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டு மூடி வைக்கிறேன். இது மூடி வச்சோன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே அடைச்ச மணிக்கவே வச்சிடணும். அது நல்லா ஊறினதும் வெந்ததும் தண்ணி தேவையான அளவு, அரிசிக்கு தகுந்த தண்ணி 1க்கு 1.5 அப்படிங்கிற மாதிரி, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கலந்து உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ அரிசி போட்டுறேன்.
அரிசியில் சுத்தமாக எடுத்து போட்டிருக்கு. இது பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா ரைஸ் தான் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வைஸாக. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக சீரக சம்பா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இது என்ன பண்ணணும், நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம அரிசி உடையாமல் கிளறி விடணும். சென்ட்ரலில் விடக்கூடாது, ஸ்பூனு எண்டில் விடணும். இந்த அளவுக்கானது மூடி தம் போட்டு எடுத்து பார்க்குறப்போ நல்லா தண்ணியே இல்லாமல் அரிசி உடையாமல் நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதை நல்லா பரட்டி விடணும், உடையாமல் அரிசி உடையாமல். பாருங்கள், அரிசி எதுவுமே குழையவும் இல்லை உடையவும் இல்லை, நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. தண்ணி அந்தளவுக்கு நம்ம அளவாக பதமாக வைக்கணும், இல்லையா ஒன்றும் வேகாமல் போயிடும். கம்மியாக இருந்தால் நிறையா போச்சுன்னா குழஞ்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்குவமாக தண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நாங்கள் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கிளறி மூடி வச்சு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நாங்கள் எடுத்து சாப்பிட்லான்னு ரெடி பண்ணி பிளேட்டில் போட்டிருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.